காதலிச்சவங்க நிராகரிச்சா அது எவ்வளவு வேதனையான வழின்னு உனக்கு தெரியாது. என்னோட உண்மையான காதல இவ்வளவு தூரம் அவமானப்படுத்துவன் நான் நினைச்சு கூட பார்க்கல ரமேஷ். இத பாரு, இந்த காவிய காதல் மாதிரி என்கிட்ட ரீல் விடாத. நம்ம மேட்ர காதல்னு சொன்னது ஒரு வசதிக்காகத்தான். என்கிட்ட அழகு இருக்கு, வசதி இருக்கு, ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு உன்கிட்ட இருக்கா சொல்லு பாப்போம். என்ன விட்டுரு, ரோட்ல போற எவங்கிட்ட போய் லிஃப்ட் கேட்டு பாரு, சாரி சிஸ்டர்னு சொல்ல போறான். அப்படி ஒரு பர்சனாலிட்டியை வச்சுக்கிட்டு நீ என்ன லவ் பண்றியா? ஏமா உனக்கு இப்படி ஒரு பேராசை? அட பாவி, உன்ன போய்டா. ஹலோ, நீ பாட்டுக்கு வீட்டுக்கு போய் லவ் ஃபெயிலியர் அது இதுன்னு தற்கொலை பண்ணிக்காத. ஏன்னா நமக்குள்ள லவ்வே இல்லாத போது லவ் ஃபெயிலியர் எப்படி வரும்? கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. அப்புறம் மாணிக்க மார்க்கெட்ல எவனாவது தீ விக்கிறவன் மூட்டை தூக்குறவன் மாப்பிள்ளைன்னு சொல்லி கூட்டு வருவான். அவனை கல்யாணம் பண்ணி வைப்பான். லெவல் கரெக்டா இருக்கும். காதலிச்சவங்க கைவிட்டா என் கதிதான் ஏற்படும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல ரமேஷ், அப்படிதான் ஆகணும்னு அவசியமும் கிடையாது. காதலிச்சவங்க, கட்டிக்கிட்டவங்க யாரு நிராகரிச்சாலும் அதுக்கப்புறமும் வாழ்க்கை இருக்கு. முதல்ல நீங்க சரியாகணும், அதுக்கப்புறம் எல்லாம் தானே சரியாயிடும் ரமேஷ். இங்க பாருங்க, திரும்ப இந்த மாதிரிலாம் சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. நீங்க ஒழுங்கா இந்த மாத்தெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும் ரமேஷ். வாங்க வாங்க ரமேஷ். சிக்ஸர் வா 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 சூப்பர் ஷாட்ரா. சீக்கிரமா இன்னொரு ரன் வாடா. சீக்கிரம்டா, சீக்கிரமா ஓடுறா. டேய் ஓடுறா சீக்கிரமா. இன்னொரு ரன். வட்டடா. சீக்கிரம். நட்ராஜ் வாடா. இல்லம்மா, நான் கொண்டே வச்சு வரேம்மா. ஏய், சாப்பிடாம கொள்ளாம என்னடா விளையாட்டு? சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து விளையாடலாம் வா. பசிக்கலமா, நீ போம்மா. இப்ப நீ வரமாட்ட? நான் வரலமா, நீ போம்மா. நீ பால போடா. சிக்ஸர். சீக்கிரமா த்ரோ பண்றா. இன்னொரு ரன் வாடா. சீக்கிரமா இன்னொரு ரன் வாடா. சீக்கிரமா பால் த்ரோ அடி. வாடா, அப்புறம் ஓடிறனே. அம்மா திட்டுவாங்கடா. அம்மா சீக்கிரம் சாப்பாடு போடுமா. டேய், என்னடா நீ? நான் அப்பல இருந்து வந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருந்தேன். என்ன விரட்டிட்டு இருந்தல நீ. அம்மா சாப்பாடு போடுன்னு சொல்லிட்டு இருக்கேல. நீ என்ன பெரிய மனுஷன் ஆயிட்டியா? எனக்கே உத்தரவு போடுற? அம்மா கொண்டே வாய் போதே சும்மா இருக்கீங்களாமா? டேய், என்ன பேசு? என்ன பேச்சு இது? அடிக்காதீங்கம்மா. ஏன் என் புள்ளைய போட்டு அடிக்கிற? நமக்கு இருக்கிறத ஒரு புள்ள, அவன் மேல ஏன் உன் கோவத்தை காட்டுற? அப்படி என்னடி உன் மனசுல ஆதங்கம்? தெரியும்டி, எதனால இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன்னு நல்லா தெரியும். உன் தங்கச்சி லீலாவோட புள்ளைய காணோம், போய் அவளை பார்க்கணும், கட்டி பிடிச்சு அழுகணும், இதெல்லாம் மனசுல தோணுது. பண்ண முடியலையேங்கிற ஆதங்கம். ஆனா அந்த கோவத்தை காட்டுறது என் புள்ள தான் கிடைச்சானா உனக்கு? ஆமா, என் வீட்டு மனுஷங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா, ஏதாவது ஒரு துக்கம்னா, நான் அதை எனக்குள்ளேயே மென்னு முழுங்கி ஜீர்ணிச்சுக்கணும், எனக்குள்ளேயே புதைச்சுக்கணும். அதானே என் தலையெழுத்து. அப்படி எல்லாத்தையும் எனக்குள்ளேயே புதைச்சு பழகிட்டவளுக்கு அதை மத்தவங்க கிட்ட காட்டணும்னு எப்படிங்க தோணும்? அந்த மட்டும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என் பொண்டாட்டிக்கு இப்படி எல்லாம் நினைக்க தோணுதுன்னு நீங்க யோசிச்சீங்கல்ல, அதுக்கு நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணுமோ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார், நீங்க எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலையா? என்னமா பர்ச்சேஸ் பண்றது? நான் இங்க என்ன என் புள்ளையோட பெருமையை பாக்குறதுக்கா வந்தேன்? இல்ல சிங்கப்பூர்ல இருந்து பொருட்களை வாங்கிட்டு ஊர்ல போய் பெருமையா பேசத்தான் முடியும். யாராவது கேட்டா வியாபார விஷயமா பெங்களூர் போயிட்டு வந்தேன்னு தான் சொல்ல முடியும். சிங்கப்பூருக்கு போனீங்களா ஏன்னு கேட்டா, அங்க என் பையன் ஒவ்வொன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கான், அதை பாக்குறதுக்கு போனேன்னு நான் சொல்ல முடியும். சார், என்ன சார் நீங்க இவ்வளவு நொந்து போய் பேசுறீங்க? கொஞ்சம் கலகலப்பா இருப்பீங்க தானே நான் இங்க கூட்டிட்டு வந்தேன்.
எங்க வந்தோம் இப்படி டல்லா இருக்கீங்களே சார்? அதான் உங்க பையன் ரமேஷ் கடிச்சிட்டாருல. அம்மா பையன் கிடைச்சிட்டாம்மா. ஆனா சந்தோஷப்படும்படியான நிலைமையிலயா நான் இருக்கேன். சார் சந்தோஷப்படலனா கூட பரவாயில்ல, ஆனா கொஞ்சம் நம்பிக்கையோட இருங்க. சீக்கிரமே ரமேஷ் குணமாயிடுவாரு. சரிம்மா. அண்ணி வாங்க அத்தை. வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஏண்டி நிர்மலா, நான் சந்தேகப்பட்டல, ஆனா நீதான் நம்பல. பாரு அந்த ஆளுங்க நிக்கிறாரு. ஏமா பவானி, ஊர்ல கொஞ்சம் கொலாவனா பிரச்சனைன்னு இங்க வந்து உறவு முறை கொண்டாடுறீங்களாக்கும்? இந்த ஆளு உனக்கு மாமனாரா? ஆமா, இந்த ஆளு எதுக்கு இங்க வந்தாரு? ஏம்மா ஏம்மா யோசிக்காம ஏதேதோ வார்த்தையை விடுறீங்க. நான் என் புள்ள ரமேஷ பாக்குறதுக்கு தான் இங்க வந்தேன். அதானே பார்த்தேன். அந்த பையலும் இங்கதான் இருக்கானா? ஏண்டி நிர்மலா, எல்லாரும் சிங்கப்பூர்ல ஒன்னா சேர்ந்துட்டாங்கடி. ஏய்யா சிவசாமி, நீயும் அந்த தரகரும் சம்மந்தி ஆயிட்டீங்களா? நிர்மலா, என்னம்மா இது உங்க அம்மா இப்படி எல்லாம் பேசுறாங்க? இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. சாரி சார். அம்மா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏன் இப்படி சம்மந்தம் இல்லாம புலம்பிட்டு இருக்க? ஏய், நான் பேசுறதுல அப்படி என்னடி நீ தப்பு கண்டுபிடிச்சிட்ட? நீ எதைதான் சரியா பேசிருக்க? அம்மா, உனக்கு புண்ணியமா போகும். தயவு செஞ்சு வாயை மட்டும் சும்மா இருக்கியா? அண்ணி நாங்க கிளம்புறோம். சாரி பவானி. பரவாயில்ல அண்ணி. சார் கிளம்பலாம். அம்மா, உனக்கு கொஞ்சம் கூட விவசாயம் இல்லம்மா. அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். ஏய், அவங்களுக்கு தாண்டி விவசாயே கிடையாது. ஏண்டி, பவானியோட அந்த ஆள் இப்படி வராருன்னா என்னடி அர்த்தம்? நமக்கு பிடிக்காதவங்க யாரோ அவங்களோட சவகாசம் வச்சுக்கிறதாண்டி அந்த சிதம்பரத்துக்கும் அந்த ஆளோட குடும்பத்துக்கும் வழக்கமா போச்சு. ஏமா என்ன பேசுற நீ? நாம என்னமோ இன்னும் சிதம்பரம் அம்மா குடும்பத்தோட ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி பேசுற நீ. அவங்களே வேணாம் நீயும் மாணிக்கண்ணனும் முடிவு பண்ணிட்டீங்க. அப்புறம் அவங்க யார் கூட பழகினா உனக்கு என்ன வந்தது? ஏய், அது அப்படியெல்லாம் இல்லடி. இதோ பாருமா, ரமேஷ்க்கு ட்ரீட்மெண்ட் தரவன் நான் தான். அவர் கூட சில சமயம் கனிவாவும் பழக வேண்டியிருக்கும், அன்பாவும் பழக வேண்டியிருக்கும். அதுக்காக நீ என்ன திட்டுவியா? இத பாரு, அவனுக்கு அப்படிதான் வேணும். கொஞ்ச நெஞ்ச ஆட்டம் ஆடுனானுங்க அப்பனும் மகனும். அதனால தாண்டி இப்படி அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதோ பாரு நிர்மலா, அந்த ரமேஷ் பயலுக்கு நீ எந்த உதவியும் பண்ணாத. அவன் குணமாய் மட்டும் நாட்டுக்கு என்னத்த பெருசா பண்ண போறான்? விட்டுதில்ல அந்த பையல, எக்கெடுகட்டும் போட்டோம். நீ அந்த மாதிரிலாம் பேசாதம்மா. ரமேஷ் எங்க சென்டரோட ரெசிடென்ட். அவரை குணமாக்க வேண்டியது என்னோட வேலை. நாம சொந்த விருப்ப வெறுப்பை எல்லாம் நாம இதுல காட்ட முடியாது. புரியுதா? ஏண்டி வர வர இந்த மாதிரி ஆயி போயிட்ட நீ? பின்ன என்னையும் உன்ன மாதிரி எல்லார்கிட்டயும் பகைச்சுக்க சொல்றியா? நீதான் எல்லார்கிட்டயும் விரோதிச்சுக்கிட்டு கெட்ட பேர் வாங்கிக்கிற. நான் அப்படிதான் இருப்பேன். அப்புறம் ஏன் என்ன உன் கூட வச்சுக்கிட்டு இருக்கிற? ஊருக்கு அனுப்பிடு, நான் போயிடுறேன். ஏம்மா, உன் கோவத்தை காட்ட இந்த 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. இந்த ஊர்ல உனக்கு வேற யாரையும் தெரியாது. அதனால இப்ப உன் கோவத்துல என்கிட்ட காட்டுறியா? அதுக்கு தாண்டி சொல்றது, மாணிக்கத்துக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதான். இது அண்ணனுக்கும் உலகத்துக்கும் உள்ள வித்தியாசமா? என்னடி என்னமோ முணுமுணுக்கிற? எல்லாரும் மாணிக்கண்ணன் மாதிரி ஆயிட முடியாதுமா. அப்படி ஆயிட்டாங்கன்னா அது நல்லது இல்ல, தெரிஞ்சுக்க. அப்பா 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 என்ன? ஒன் பாத்ரூம் வருதுப்பா. சரி எந்திரிச்சு போ. அப்பா எனக்கு பயமா இருக்குப்பா, நீங்களும் கூட வாங்க. சரி வா. போ. அப்பா நீங்க இங்கே இருங்கப்பா. சரி நான் இங்கே இருக்கேன், போயிட்டு வா. இத பாரு,
இதுக்கு தான் தூங்கும் போது அதிகமா தண்ணி குடிக்க கூடாதுங்கிறது. அதிகமா தண்ணி குடிச்சா அப்படி அடிக்கடி பாத்ரூம் தான் வரும். புரியுதா? போய் படு. அப்பா 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 என்ன பசிக்குதுப்பா. சாப்பிட்டு தானே தூங்குன, அதுக்குள்ள என்ன பசிக்குது? 7 மணிக்குள்ளப்பா சாப்பிட்டோம், அதான்ப்பா பசிக்குது. தலைமாட்டில் இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு படுத்து தூங்கு. அப்பா இப்பதானப்பா சொன்னீங்க தண்ணி குடிச்சா 1 பாத்ரூம் வரும்னு. வாய்க்கு வாய் பேசாத. கூப்பிட அடிச்சு படுத்து தூங்கு. அப்பா எப்படி படுத்தாலும் பசிக்குதுப்பா. எந்திரிச்சு வா. வா போய் எங்க உட்காரு. ஒரு பொருள் எடுத்த ஒரு இடத்துல வைக்கிறது இல்ல, கண்ட இடத்துல வைக்கிறது. ச்சே. கண்ட நேரத்துல இதுக்கு பசிக்குது. சாப்பிடு. என்ன? அப்பா நிக்குது. தண்ணியை குடிச்சிட்டு பிரெட்டை சாப்பிடு. அப்பா இந்த தண்ணிய குடிச்சா 1 பாத்ரூம் வரும்லப்பா. வர வர உனக்கு வாய் கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. பேசாம தண்ணியை குடிச்சிட்டு பிரெட்டை சாப்பிடு. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணி தொலைற? ராத்திரில நிம்மதியா இருக்க விட மாட்டியா? அப்படியே உங்க அம்மா மாதிரியே இருக்க. எனக்கு ஒன்னும் பிரெட் வேணாம். அதான் ஒண்ணும் தேவையில்ல, எந்திரிச்சு வா படுக்கலாம். ஆளையும் மூஞ்சியும் பாரு. படு. என்ன? டீச்சர் சொல்லிருக்காங்க டெஸ்ட் புக்ல பிரவுன் கவர் போடணும்னு. நான் மறந்துட்டேன்ப்பா. போடல என்ன டீச்சர் அடிப்பாங்க. நீ பேசாம படுத்து தூங்க, அதெல்லாம் ஒண்ணும் போட வேண்டாம். அப்பா பிரவுன் கவர் போடாம ஸ்கூலுக்கு போனா டீச்சர் அடிப்பாங்கப்பா. நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு ஒண்ணும் போக வேண்டாம், படுத்து தூங்கு. ஸ்கூலுக்கு போலனா அதுக்கும் சேர்த்து டீச்சர் அடிப்பாங்கப்பா. ஐயோ ஜெயா, நானே ஸ்கூலுக்கு வந்து உன் மிஸ் கிட்ட சொல்லி விட்டுட்டு போறேன், போதுமா? இப்ப எதுக்கு நீ அலற? நாளைக்கு நான் உன்னை கடைக்கு கூட்டிட்டு போறேன். என்ன? இப்ப படுத்து தூங்கு, தூங்கு. சனியனே, இப்ப எதுக்கு நீ அலற? அப்பா தூக்கமே வரல.
இப்படி அழுதுட்டு இருந்தீங்கன்னா எங்க தூக்கம் வரும்? பேசாம படுத்து தூங்கு. அப்பா அம்மா இருந்தா என்ன மடியில படுக்க வச்சு தட்டி கொடுத்து தூங்க வைக்கும்பா. என் அம்மா கிட்ட கொண்டு விடுங்கப்பா, என் அம்மா கிட்ட கொண்டு விடுங்கப்பா. இந்த மாத்திரை சாப்பிடுங்க. பொதுவா இங்க இருக்கிறவங்களுக்கு சட்டு சட்டுன்னு கோவம் வரும், டென்ஷன் ஆயிடுவாங்க, ஈஸியா சண்டை வந்துரும். நீங்க சாதாரணமாவே ரொம்ப கோவக்காரரு. என்ன அப்படி பாக்குறீங்க? எனக்கு தான் நல்லா தெரியுமே, எத்தனை அடிச்சடி சண்டையை பார்த்திருக்கேன். எங்க செல்வண்ணனு கூட ஒரு தடவை போட்டு அடிக்கல. இப்பெல்லாம் அதெல்லாம் நினைச்சா சாதாரணமா தெரியுது, சமயத்துல சிரிப்பா கூட இருக்கு. ஆமா, நீங்க எப்படி இந்த பழக்கத்துக்குள்ள வந்தீங்க? இது ஒரேடியா வாழ்க்கையே அழிக்கக்கூடிய விஷயமாச்சே. ஏன் பேசாம இருக்கீங்க? என்ன பேசுறது? ஏதாவது பேசுங்க. பேசாம இருந்தா மனசு இறுக்கமா இருக்கும். இங்க இருக்கிற மத்த ரெசிடென்ட்ல பாருங்க, என் கூட எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா பேசுறாங்க, பழகுறாங்க. நீங்க மட்டும் ஏன் ஃப்ரெண்ட்லியா பேச மாட்டீங்க? இன்ஃபேக்ட் நீங்க ஒரு காலத்துல எனக்கு ஃப்ரெண்டு, ஆனா இப்ப பேச மாட்டேன்றீங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. என்ன பேசுறதுன்னு புரியல. ஏதாவது பேசுங்க ரமேஷ். முன்னலாம் நான் காலேஜ் படிக்கும்போது நீங்க, நான், உங்க தங்கச்சி, நாம எல்லாரும் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு கேரம் விளையாடுவோம். அப்பெல்லாம் நீங்க எவ்வளவு கலகலன்னு பேசுவீங்க, ஞாபகம் இருக்கா? அது ஒரு காலம். அப்பெல்லாம் ரொம்ப திமிரா இருந்தேன், ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ரமேஷ். உங்களை பொறுத்த வரைக்கும் இனிமேதான் உங்க வாழ்க்கைய ஆரம்பிக்க போகுது. உங்களை பெத்தவங்க உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும்னு துடிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வாழ்றதுக்கு நல்ல வசதி இருக்கு, பிரியமான பெத்தவங்க இருக்காங்க. நடுவுல ஒரு 5-6 வருஷம் தூங்கிட்டு தான் நினைச்சுக்கோங்களேன். பாக்கலாம் சொல்லக்கூடாது, ஓகே நினைக்கணும். சரி, இன்னைக்கு காலையில தியானம் பண்ணீங்களா? ஃபுட்பால் ஆடுனீங்களா? இல்ல, இந்த காயம் ரொம்ப பெயினா இருந்தது, அதுதான் விளையாட போகல. ரொம்ப பெயினா இருந்தா யாரோட உட்காந்து கேரம் விளையாட வேண்டியது தானே? அப்படி அவங்களோட விளையாட பிடிக்கலன்னா என் கூட வந்து ஷட்டில் விளையாடுங்க. போலாம். என்ன சார்? எப்படிமா உன்னால இப்படி எல்லாம் இருக்க முடியுது?